நேற்றுனே ஒரு கல்யாணம் நடந்துச்சுனே கோட்டூர். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு சிடிஆர் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கேன். மா சுப்பிரமணியன் ஒரு கல்யாணத்துக்கு போனார். கோட்டூர் ஒரு பேரை சார்ந்த ஒரு கல்யாணம். அவர் மட்டும் போல 6 அமைச்சர் போனார். நான் வெளியிட போகின்ற சிடிஆரில் முக்கியமாக யார் இருக்க போகிறாங்க நீங்கள் பாருங்க. கோட்டூருங்கிற வார்த்தையை நான் சொல்லிட்டேன். நான் சிடிஆர் ரிலீஸ் பண்ணாத அஃபென்ஸ் எஸ்ஐடி இருக்கா, ஏன்னா சிடிஆர் இல்லீகலாக எங்கிட்ட இருக்கு. கோட்டூருங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்கேன். அந்த கல்யாணத்துக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி போனார். அவங்க இந்த கேஸுக்கு எப்படி சம்பந்தப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். நடவடிக்கை எடுப்பாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். தொலைபேசியில் 23ஆம் தேதி இரவு டிசம்பர் இந்த கற்பழிப்பு நடந்த பிறகு அந்த லோக்கல் சப் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ண திமுக காரர் யார்? 2 நாள் இதை போலீஸை செட் பண்ணது யார்? அதனால் இப்போ நான் பேச விரும்பலன்னு, அது ஒரு தனியாக பேசணும். அந்த யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கு பெரிய விதமாக வரப்போகிறோம். 100% மா சுப்பிரமணியம் அவர்கள் 100% நான் வெளியே சொல்லத்தான் போகிறேன், ப்ரூஃபோட வரப்போகிறேன். 100% மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த விஷயத்தில் உண்மையாக நடந்து கொள்ளவில்லை. யாரு மேலே குற்றச்சாட்டு வைக்கிறேன்? நான் வைக்கிறேன். கல்யாணத்துக்கு சொல்லிட்டேன், கோட்டூர்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன். 2 நாட்களுக்கு முன்பு நடந்துச்சு. அவர் இதில் உண்மையாலும் இல்லை. எஸ்ஐடி நடவடிக்கை எடுக்கிறாங்களா, சம்மன் பண்ணுறாங்களா, அரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதன் பிறகு களத்தில் நாங்கள் குடிக்க வேண்டி வரும். ஏன்னா பேக் டோர் மீங்க ஃப்ரண்ட் டோர் மீங்க தலைவா, ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டேன். எஸ்ஐடி எப்போ இன்வெஸ்டிகேஷனை முடிக்கிறாங்களோ அன்னைக்கு என்னுடைய சிடிஆர் வெளியே வருங்க. அண்ணே ஒரு நிமிஷம், இன்னைக்கு தலைமை தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டவர் ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷனராக இருக்கிறவர். இன்னைக்கு அவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆயிருக்கார். பிரதமர் இருக்கணும், உள்துறை அமைச்சர் இருக்கணும், அப்போசிஷன் லீடர் இருக்கணும். 3 பேர் இருந்திருக்கிறாங்க. 3ல் 2 ஓட்டு அவருக்கு வந்திருக்கு. ராகுல் காந்தி அவர்களுக்கு பிடிக்கல. என்ன நம்ம வயலேட் பண்ணோங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் அடுத்த வாரம் கேஸ் இருக்கு. உச்சநீதிமன்றம் எங்கேயுமே புதிய தேர்தல் ஆணையருடைய நியமனத்தை நிறுத்தி வைங்கன்னு சொல்லவே இல்லையே. இதெல்லாம் காலங்காலத்துக்கு நேரத்துக்கு நடக்க வேண்டியது. ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒருத்தர் தலைமை தேர்தல் ஆணையரை உயர்த்தினா தான் ஒருத்தரை புதுசாக 3வது இடத்துக்கு கொண்டு வர முடியும். ஆனால் நாங்கள் எந்த தவறும் செய்யல. ராகுல் காந்தி அவர்கள் தேவையில்லாமல் இதை அரசியல் பண்ணிட்டு